என்கிட்ட எதுக்குடி கத்துற? நீ கோவப்பட வேண்டியது என்கிட்ட இல்ல, அந்த இசை கிட்ட. அக்காவை எதுக்குமா சொல்ற? அதானே, அவளை சொன்னா மட்டும் உனக்கு அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வந்துருமே. எனக்கு ஒண்ணு புரியல வர்ஷினி. உன்னை பெத்தது நானா இல்ல அந்த இசையா? அவளை பத்தி சொன்னா உனக்கு அப்படி கோவம் வருது? அக்காவை சொன்னா எனக்கு கோவம் வருமா? அக்கா பாவம். யாரடி பாவம்? அந்த இசையா? அவளை பாவம் பாவம்னு சொல்லி நீ தாண்டி பாவமா இருக்க. என் பாட்டி சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையில யாருக்குமே பாவமே பார்க்க கூடாது, அப்படி பார்த்தா அந்த பாவம் நம்மள வந்து பிடிச்சுக்கோன்னு. உன் விஷயத்துல அதுதானே நடந்திருக்கு. எப்பவுமே இப்படிதான் சம்பந்தம் இல்லாம பேசுவியா? எனக்கு தலை வலிக்குது, என்ன தனியா விடுமா. ஆமாமா, உனக்கு உங்க அப்பாவுக்கும் நான் ஏதாவது பேசினேனா தலைவலி வரும், காய்ச்சல் வரும், இல்ல ஏதாவது வேலை வரும். இப்படியே போ வர்ஷினி. நீ எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? கண்ணுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய வீடு இருக்கு, அது ஆசை ஆசையா சுத்தி வர வேண்டிய நீ இப்படி அழுதுட்டு நிக்கிற. ஆனா அந்த இசை என்னடானா எல்லாத்தையும் கெடுத்துட்டு அவன் மட்டும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கான். இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு தாங்கிக்க முடியலடி. நான் அக்கா மேல பாசமா இருக்கேன்னு சொல்றியே, நீ மட்டும் ஏமா இசை அக்காவை ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்க? ஆமா, நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அவ பண்ண காரியத்தை இப்ப மட்டும் இல்ல, என் வாழ்க்கை முழுக்க நான் மறக்க மாட்டேன். அவ மட்டும் முக்காடு போட்டுக்கிட்டு அந்த விஷால் கையால தாலி வாங்காம இருந்திருந்தா அந்த ராகுல் உன் கழுத்துல தாலி கட்டிருப்பாரு. அந்த வீட்டுக்கு நீ மகாராணி மாதிரி வாழ்ந்திருப்ப. இப்படி இந்த சின்ன வீட்டுக்குள்ள அழுதுட்டு இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில தான் ஒரு நல்லது நடக்கலனா உனக்கு அது கைக்கு வந்து கிடைக்காம போயிடுச்சே, என்னால அது தாங்கிக்கவே முடியல. அம்மா, நீங்க நினைக்கிற அளவுக்கு நல்ல பொண்ணு இல்ல. ராகவுக்கு கல்யாணம் ஆகி வாங்க போற முதல் சொத்து. பாஸ்கரா, ஒரு நல்ல நாள் பார்த்து சுபத்ரா பேர்லயே கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிடு. கரெக்டா சொன்னீங்க பாட்டி. அத்தை, பசங்களுக்கு கல்யாணம் ஆகி மருமகளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. இனியும் என் பேர்ல சொத்து ரெஜிஸ்டர் பண்றதெல்லாம் நல்லா இருக்காது அத்தை. பேசாம நம்ம மருமகங்க பேர்லயே ப்ராப்பர்ட்டியை நாம ரெஜிஸ்டர் பண்ணிடலாமா? இது நல்ல ஐடியாவா இருக்கேமா? ஹாய் சூப்பர் ஸ்ரீஜா, இந்த சொத்து உன் பேர்ல வரப்போகுது. வா 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 வா. சுபத்ரா ஏன் மருமகளாச்சே, அவ எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உடனே வேலைய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. Thank you சார். ராகவ், கலக்கு கலக்கு. Thank you. அப்போ ஒரு நல்ல நாளை பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமா சுபத்ரா? தாராளமா வச்சுக்கலாங்க. இந்த முறை நம்ம வீட்டோட மூத்த மருமக ஸ்ரீஜா பேர்லயே சொத்து வாங்கலாம். என்ன சொல்றீங்க? சொல்லல, அடி சக்க. அண்ணினா அண்ணிதான். என் பேர்ல எதுவும் ஃபேக்டரி வாங்க போறீங்களா? வழக்கமா எல்லார் வீட்லயும் ஆம்பளைங்க பேர்ல தானே சொத்து வாங்குவாங்க. ஸ்ரீஜா, உனக்கு எங்க வீட்டு வழக்கமே தெரியாது. ஆமாமா, நாங்க எந்த சொத்து வாங்கினாலும் இந்த வீட்டு பொண்ணுக்கு பேர்ல தான் வாங்குவோம். அவங்க இல்லாம நாங்க இல்லல்லம்மா. நீங்க உண்மையிலே கிரேட் மாமா. அப்புறம் ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு ஓனராக போறீங்க. வாழ்த்துக்கள். விஷால், சும்மா அத்தை, சொல்றேன்னு யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். என் பேர்ல இந்த ஃபேக்டரிய வாங்க வேண்டாம். இசை, நீ என்ன பேசுற? முதல்ல சொத்து வாங்கும்போது இப்படி அபசகுணமா பேசாதம்மா. மன்னிச்சிருங்க பாட்டி, எனக்கு ராகவ் ஃபேக்டரி வாங்குறதுல ரொம்ப சந்தோஷம்தான். என்ன அத என் பேர்ல வாங்க வேண்டாம் தான் சொல்றேன். ஏமா அப்படி சொல்ற? என்ன காரணம்? வேண்டாம் பாட்டி, பெரிய காரணம் எதுவும் இல்ல. ஆனா என் பேர்ல வாங்க வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு அதுல விருப்பம் இல்ல.
இ- இவ சமயத்துல கொஞ்சம் லூசுத்தனமா நடந்துக்குவான்னு தெரியும். ஆனா இவ்ளோ பெரிய சொத்தை ஏன் வேணான்னு சொல்றா? வழியை தேடி வர மகாலட்சுமி இவளை தட்டி விடுறா. ஒரு வகையில இதுவும் நல்லதுதான். ஒரு அனாதை கழுதைக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய சொத்து? என் பொண்ணு பாவம் தனி மரமா தவிச்சு நிக்கிறா. அவளுக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. ஆனா இவளுக்கு இதெல்லாம் கிடைக்கிறது கால கொடுமைதான். அவ வேணான்னு சொன்னதும் நல்லதுதான். அவ பேர்ல சொத்தை முடிச்சாங்கன்னா வைத்தறிச்சல பிபி தான் அதிகமாகும். என்னம்மா இசை இப்படி பேசிட்டு போறா? அப்பாப்பா ஆ? இசை ஏதோ மூடவுக்குள்ள இருக்கான்னு நினைக்கிறேன். நான் பேசுறேன்ப்பா, பேசி சரி பண்ணிக்கிறேன். சரி போய் பேசு போ. இவன் என்னத்த பண்ண போறான்னு தெரியலையே. அதெல்லாம் அவ ஒத்துக்க மாட்டா. நான் என் வாழ்க்கையில பெருசா நினைக்கிறதே என் காதலையும் என் ஃபேமிலியையும் தான். அதையே வேண்டான்னு சொல்லும்போது இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் விஷால். அன்பால ஒரு சின்ன விஷயம் எனக்கு கிடைச்சா கூட அதுதான் எனக்கு பெரிய சொத்து. அன்பு இல்லாம எது கிடைச்சாலும் அதுக்கு பேரு ட்ரேடிங். நீ இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு பேரு ட்ரேடிங் தான். அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் விஷால். இசை, நான் இவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்சமாச்சும் கன்வின்ஸ் ஆகலாம்ல? ஏன் கன்வின்ஸே ஆக மாட்டேங்கிற? ஏன்னா உன் மனசுக்கு தெரியும் விஷால், நீ பண்றது தப்புன்னு. நீ குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்க அதை என் மேல சுமத்த பாக்குற. ஐம் சாரி விஷால். நான் வேணாங்கிறதுல நீ எவ்ளோ தீர்மானமா இருக்கியோ அதை விட வைராகியத்தோட நான் இருக்கேன். தானமா கொடுக்கற எதையும் வாங்கிக்க கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கேன். இத்தனை வருஷம் என் தனிமையான லைஃப் எனக்கு அதைத்தான் சொல்லி கொடுத்துருக்கு. நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் பிடிச்சுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனே தவிர உங்க காசுக்காக இல்ல விஷால். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. இசை, ப்ளீஸ் விஷால், கிளம்பு.